ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரையல் கிச்சன். இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த தக்காளி தொக்கை நம்ம எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசைக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண தக்காளியில் ஒரு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் தனியாக இறங்கி ட்ரெயின் ஆகி தனியாக அடியில் நிற்கும். ஸோ அதை எடுத்து வெயிலில் ஒரு 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் வெயிலில் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சு இந்த தண்ணி வச்சு ஊற வைக்கணும். புளி ஊறினதுக்கப்புறமா அந்த தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளியை கையில் கரைச்சிக்கோங்க, இல்லை முடியலன்னா அதையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிடலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோடு நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு தேவையான சில்லி பவுடராக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சில்லியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டுட்டு அப்புறம் பொடி பொடியாக கார்லிக் கட் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம உப்பு போட்டு புளி போட்டு சில்லி பவுடர் போட்டு ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை அந்த கடாயில் நம்ம ஊற்றிட்டு அதை ஒரு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கெட்டியாகிற அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விடணும். நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விடுங்க. ஓப்பனில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா தெறிக்கும், கிச்சன் ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு நல்லா கொதிக்கணும். நல்லா அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். மேக்ஸிமம் ஒரு 2 hours கூட ஆகும். 1.5 hours-லேருந்து 2 hours கூட ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தான் அந்த சில்லி பவுடரோட ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நான் ஒரு 2 hours கொதிக்க விட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நடுவில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு புளி காரம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் 1 month வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கிளாஸ் ஜார் இல்லைனா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 month வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.